ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி சலங்கை ஒலி சீரியலில் மார்ச் 20, 2026 என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம சீரியலுக்குள்ளே போகலாம். சாரதாவுக்கு வந்து அந்த சடங்கை பண்ணிகிட்ருக்கும் போதே பூமி வந்து தடுத்துடுறா. லாஸ்ட்டாக எல்லாமே பண்ணிடுறாங்க. லாஸ்ட்டாக தாலியை கட்டி கலட்டுறதுக்குள்ளே வந்து தடுத்துடுறா. அப்போ தான் வந்து பூமி அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறா சாரதா. என்னப்பா நினச்சிட்ருக்கீங்க, மனசாட்சியே இல்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்களே, நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயம்தானா அப்படின்னு வந்து பேசிகிட்ருக்கா. போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இந்த ஜென்மத்தில் எனக்கு அம்மாவோட பாசமே கிடைக்காம போயிடுச்சு. எங்கள் நீங்கள் அவங்க பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்களா? அவங்கள போக விடுங்க, இதுமாரிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அபூர்வா சொல்கிறா, நீ வந்து அவங்கள தடுத்தின்னா நான் பண்ணுறேன் சாரதாவுக்கு அந்த சடங்கை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா. தாலியை வந்து கையை வைக்கிறா. உடனே அபூர்வா அரைஞ்சிடவும் சாத்தஞ்சா சொல்கிறாரு, என்ன தைரியம் தான் அவனோட சித்தி அரைஞ்சிருப்பா, அவன் சித்தி கொஞ்சம் கூட அந்த சித்தின்னு நினப்பு இல்லாமல் அவளை நீ அரைஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, சித்தி மாதிரி நடந்துக்கணும், அவங்க சித்தி மாதிரி நடந்துக்கிறாங்களா, கொஞ்சம் கூட சித்திக்கு அம்மாவுக்கான ஒரு நல்ல குணமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து மீரா சொல்கிறா, அபூர்வா வந்து எனக்காக தான் வந்து இவ்வளவும் பண்ணுறாங்க, என் நன்மைக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. யார் நன்மைக்காக பண்ணுறாங்க? நீங்கள் வந்து முதல் பொண்டாட்டி கிடையாது, முதல் பொண்டாட்டி சாரதா அத்தை தான். அவங்க வந்து சட்டத்துக்கு தேடி போனாங்கன்னா போலீஸும் கோர்ட்டும் அவங்களுக்கு தான் வந்து சாதகமாக இருக்குமே தவிர உங்களுக்கு சாதகமாக இருக்காது, நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்புன்ற மாதிரி பேசுகிறா. உடனே கேபி வந்துடுறாரு. கேபி கிட்ட ஓடி சொல்கிற நடந்ததெல்லாம் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்கிறா. உடனே கேபி வந்து, ஏன் இந்தமாதிரி அராஜகம் பண்ணுறீங்க, இது மாதிரி யாராச்சும் பண்ணுவாங்களா, இது மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே வந்து கேபி, நீ அமைதியாக இரு, நீ இதெல்லாம் பேசக்கூடாது, ஒன்றால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லும் போது உடனே பூமி சொல்கிறாங்க, அப்பா கால் பிடிச்சி கெஞ்சிரா, இது மாதிரி பண்ணாதீங்க, விட்டுருங்க, அவங்க வீட்டுக்கு போட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி நான் விட்டுடுறேன், ஆனால் வந்து சாரதா வந்து எனக்கு ஒரு சத்தியத்தை பண்ணித்தரணும், இனிமேல் வந்து கேபிகிட்ட பேசக்கூடாது, எப்பயுமே வாழ்நாள் ஃபுல்லாக பேசவே கூடாது, பழகக்கூடாது, அவங்க மூஞ்சிக்கு நேராக பார்த்து கூடாது சொல்கிறாரு வந்து சரச்சந்திரா. மாமா நீங்கள் சொல்லுங்கள் இனிமேல் இப்போ சத்தியம் பண்ணுங்கள் அப்படின்னு கேபிகிட்ட சொல்கிறா. உடனே வந்து, அத்தை நீங்கள் சத்தியம் பண்ணுங்கள், இனிமேல் வந்து இனிமேல் மாமாவை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அவங்க முகத்தோட முடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. சாரதாவும் சொல்கிறா. இது மாதிரி சொல்லவும் கேபி மாமா நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்லவும் அவரும் உடனே அபூர்வா சொல்கிறா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்புறது நம்பாதான் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னால் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் படிக்க போயிடுறாரு. இவளும் சாரதாவும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சாமிகிட்ட வந்து, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, என்னென்ன எனக்கு நடக்கக்கூடாது எல்லாமே நடந்துருச்சு, நான் செத்து போயிடலாம், ஆனால் என் பசங்களுக்காக தான் நான் உயிரோடு இருக்கேன்னு அழுதுட்டு இருக்கும் போதே வந்து ககன் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அப்போ வந்து மறைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்ற மாதிரி சொல்கிறா. எல்லாத்துக்கும் காரணம் வந்து பூமி தான், பூமி ஒரு ராட்சசி அப்படின்னு சொல்லும் போது, பூமியை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்கிறா. அம்மா இன்னமும் நீங்கள் பூமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும் போது, பூமி வந்து விஷயம் பண்ணுறான்னா அதில் நியாயம் இருக்கும், என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கா, தெரிய வரும்போது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து பூரி வந்துடுறா. அண்ணா என்ன நினச்சி தெரியுமா அப்படின்னு சொல்கிற. உடனே கண்ணை கட்டுறா சாரதா. சரின்னு ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாகிடுறா. என்ன சொல்லுன்னு ககன் சொல்கிறாரு. அதோட ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்துடுறா. அதுக்கப்புறம் வந்து பூமியை தேடி வந்து சிவா வந்து அலைஞ்சிட்ருக்காரு. எங்கே அவங்க அக்கா வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சிட்ருக்கும் போது ஒரு 4-5 பேர் வந்து இந்த பொம்மையை கொடுன்னு காட்டா பண்ணுறாங்க. அவங்கள்ட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்து காரில் விழுந்துடுறாரு. அந்த காரில் தான் வந்து பூமியும் டிரைவர் வந்துட்டுருக்காங்க. யார் விழுந்திருக்காங்க என்னன்னு பாருங்கள் அப்படின்னு போய் பார்க்கும்போது அங்கே என்னன்னா சிவா விழுந்து கிடக்கிறாரு. உடனே 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அக்கா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவரும் சிவா அப்படின்னு சொல்லி, எப்படா வந்து எங்கடா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நான் உன்னை பார்க்க தான் வந்து கிராமத்துலேருந்து ஊருக்கு வந்தேன், அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க, அம்மா வந்து இந்த பொம்மை வந்து உன்கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க, அதனால தான் நான் வந்து இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் வந்து பார்த்து அழுதுட்ருக்காங்க.
உடனே போலீஸ் வந்து சரத்சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இது மாதிரி வந்து உங்கள் பொண்டாட்டி சோபா சந்திரா வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து சாகலை, அவங்க வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் வந்து நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நான் உங்களை பார்க்கணும், எங்கே பார்க்கலான்னும் போது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வர வேணாம், வெளியில் எங்கேயாச்சும் பொதுவான இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் எங்கள் கெஸ்ட் ஹவுஸ் வாங்கன்னு சரத்சந்திரா சொல்கிறாரு. சரத்சந்திரா பேசிகிட்டு இருக்கிறது அபூர்வா கேட்டுடுறா, என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. எங்கே மாமா போகிறீங்கன்னு கேட்டதை நான் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லனே இவர் வந்து அவர் பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த இன்ஸ்பெக்டரை வழி மறைச்சி ரோட்லேயே நின்று சந்திக்கிறா. நான் எவ்வளோ வேணாலும் காசு தரேன், அந்த ப்ரூஃப்லாம் என்கிட்ட கொடுத்துருங்கன்னும் போது, என்கிட்ட ப்ரூஃப்லாம் கிடையாது, நான் வந்து ஒரு பையன் பொம்மை வச்சுருந்தான், அந்த பையன் பொம்மையில் வந்து இந்த எவிடன்ஸ் இருந்துச்சு, வீடியோ எவிடன்ஸ், அதை நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன், நான் வந்து காசுக்கு ஆசைப்பட்டிருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன், சரத்சந்திரா சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன், நீங்கள் வந்து என் காசு கொடுத்த விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து காசு வேணான்னா என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எதை வந்தாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து நேர்மையான போலீஸ் அதிகாரி, என்கிட்ட வந்து காசு பேரெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சாகணும், நான் போய் சரத்சந்திரா சார்ட்ட நான் சொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.